ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினி மெஸ் ரெசிபீஸில் நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வச்சு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பழுத்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 நல்லா கனிஞ்ச நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் நட்ஸ் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துல இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நேந்திர பழத்தை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பழம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு தோல் உரிச்சுக்கலாம். இதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விடலாம். நம்ம இந்த மாதிரிக்கு மேஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இப்போ பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்படியே வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணாலும் மாவு கொஞ்சம் வந்து பழம்லாம் வந்து கொஞ்சம் மேஷ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம டைரெக்டாக மிக்ஸியில் உப்பு போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். மிக்ஸியில் போட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டு அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நல்லா பணியாரக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. சூடானதாமல் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்கும் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கும்போது சீக்கிரம் கீழே கருகிரும் ஸ்வீட் அப்படிங்கிறதுனால. அரிசி மாவு சேர்க்காமல் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் வலுவலுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால இந்த பேட்ச் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கலந்துட்டு ஊற்றும்போது வந்து சூப்பர் சாஃப்டாக வந்தது. இனிப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதே நம்ம வாழைப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரசதாளி இல்லை பூவம்பழம் அந்த மாதிரி எடுக்கும்போது பழத்துலேயே வந்து நல்ல இனிப்பு இருக்கும். நேந்திரம்பழத்தில் வந்து அந்தளவுக்கு இனிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிக்கு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துறேன். சேர்த்துட்டு கலந்து ஊற்றும் போது நல்லா ஸ்பான்ஜியாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா இதே பணியாரம் மாதிரி செய்யாமல் வந்து நம்ம கேக் மாதிரி, பனானா கேக் மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 நேந்திரப்பழம் நல்லா பழுத்த பழம் எடுத்திருக்கேன், 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு, ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன், 1 கப் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ஜல்லடையில் போட்டு சளிச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி தூள், இந்த ஏலக்காவும் சின்ன பட்டையும் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா அடிச்சோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து லிக்யூட் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம மாவு வந்து ஜலிச்சு வச்ச மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து நேந்திரம் பழம் எடுத்ததுனால வந்து இனிப்பு கம்மியாக தான் இருக்குது. நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுகர் பத்தாத மாதிரி தான் இருந்தது.
இப்போ நல்லா வந்து மாவு மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து தோசை மாவு பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறதுனால வந்து பால் சேர்த்து வந்து நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருந்தாமல் வந்து இப்போ இனி ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு வந்து வர மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். இப்போ வடசட்டியில் பார்த்திங்கன்னா கோலப்பொடி போட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் நல்லா கருத்துருச்சு அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதை தூக்கி நம்ம தூர போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.